இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எது சார் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம்? ஸோ இந்த மாதிரியான ஒரு போர் சூழலில் தங்கம் தான் நம்ம வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பாண்டு தான் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? ஆனால் தங்கம் மாதிரி இது வந்து ஒரு சேஃப் ஹெவன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வொலாட்டாலிட்டியான நேரத்தில் சில்வரும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இது ஒரு அழகான விளையாட்டு. இதை விளையாட கற்றுக்கிட்டாங்கன்னா பணம் பார்க்கலாம். பணம் வந்து எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம மனசில் நிம்மதி இருந்தால், அமைதி இருந்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கணித்து தான் தங்கத்தோட விலை வந்து உயர்ந்தது. இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நகர்த்தி வச்சுட்டாங்க. இப்போ போயிட்டு நம்ம போய் தங்கத்தில் வந்து அதிகமாக பொசிஷன் எடுக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த மாதிரி போர் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் அது மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஹாய் சார். ஹலோ மேடம். சார், இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் வந்து உலக பங்குச்சந்தையில எவ்வளோ சார் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? இது ஈரான் இஸ்ரேல்னு சொல்லக்கூடாது, ஈரான் அமெரிக்கான்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இஸ்ரேலும் பேக்கப்பில் இருக்குது. ஸோ 2 பேரோட இதுதான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னு பார்க்குறத விட உலக அளவில் பெரிய ஒரு பதட்டத்தை வந்து இது உண்டு பண்ணியிருக்கு. என்னதான் இந்த போரை வந்து நம்ம எதிர்பார்த்து இருந்தாலும் அது நடக்கும்போது மிகவும் சங்கடமாக இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு நிஜமான பாதிப்புகள் உண்டாயிருக்கு. முக்கியமாக தமிழர்களுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களே வந்து யுஏஇ போன்ற நாடுகளில் அதிகமாக இருக்காங்க. ஸோ பஹ்ரைன், கத்தார், யுஏஇ இந்த மாதிரி பரவலாக இருக்கும்போது அங்கே நமக்கு குண்டு வெடிக்குது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வெடித்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம நண்பர்களாகட்டும், எங்களுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அங்கேருந்து இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பங்குச்சந்தை அப்படின்னு குறுகி பார்ப்பதை விட பறந்துபட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பறந்துபட்டு எப்படி பாதிப்புகள் வரும் அப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே பாதிப்பு வரும். உங்களுக்கு வந்து ஆயில் தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து உலகத்தை ஆளுது அப்படின்னு சொல்லலாம். அதனால அமெரிக்கா வந்து கோல்டுலேருந்து ஆயிலுக்கு தங்களுடைய கரன்சியை வந்து மாற்றினாங்க. அப்போ ஆயில் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகுது, தடைப்படுது, சப்ளை வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பாதிக்கப்படும், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். அது பாதிக்கப்பட்டாலுமே நீங்கள் ஒவ்வொரு பொருட்களுமே விலைவாசி உயர்வை அடையும். ஸோ ஒருவேளை இந்த சண்டையை பார்த்து தான் நம்மளுடைய அந்த தங்கத்தோடைய ஓட்டமும் இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். இதை கணித்து தான் இப்படியான சண்டை வரும், அதனால தங்கத்தை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது உலக அளவில் எல்லா பொருட்களோட விலை ஏறும்போது நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்மே இம்பேக்ட் ஆகும். மக்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, நிறுவனங்களுக்கும் பாதிப்பு. அப்படி நிறுவனங்களுடைய பாதிப்பு வருதுன்னா அவங்களோட ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். ப்ராஃபிட் வைக்க முடியாது, இல்லைன்னா அதிகமாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி பார்க்கும்போது அவங்க மார்ஜின் கம்மியாயிடும். இப்படி மார்ஜின் கம்மியாகும் போது அது அவங்களோட ஷேர் ப்ரைஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி பார்க்கும்போது உலக அளவில் இருக்கிற எல்லா பங்குச்சந்தையிலுமே இது வந்து அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணும். இந்தியா பெரிய நாடு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து அதிக அளவில் 2 நாளாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, சண்டை தொடங்கிய முதல் நாள் வந்து அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட், இஸ்ரேலோட ஸ்டாக் மார்க்கெட் மேலே தான் போச்சு. ஸோ அது வந்து நம்ம இப்படி யார் யாருக்கு அதிக பாதிப்பு அப்படின்னு பார்க்கணும். ஆனால் உலகம் முழுக்கவே பொதுவாக பாதிப்பு இருக்கிறத செய்யும். பங்குச்சந்தைகள் வந்து தடைப்படும், ஏன்னா தொழில்கள் வந்து தடைப்படுகிறது. இந்த அளவு இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்ம பர்டிகுலராக இந்தியாவில் எவ்வளோ இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு சார்? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வந்து இறக்குமதியை நம்பி இருக்கிறோம். ஆயில் உட்பட எல்லாத்தையுமே இறக்குமதி தான் பண்ணும்போது அதுக்கு நம்ம தர வேண்டிய விலையும் வந்து அதிகமாகும். நம்ம தரப்போகிற விலையை விடுங்க, நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படும் போது வருகின்ற பொருளாகட்டும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளாகட்டும் எல்லாமே தடைப்படும் போது தொழில்கள் பெரிய அளவில் நமக்கு பாதிக்கும். இன்னுமே நம்ம வந்து அயல் நாடுகளை நம்பி தான் இருக்கிறோம். நம்ம வந்து இன்னும் தன்னிச்சையான ஒரு பொருளாதாரம் கிடையாது, நம்மளே எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஆயில் உட்பட மிக முக்கியமான பொருட்கள் வெளியிலேருந்து தான் வரும். அதே மாதிரி நாம் அனுப்பணும் அப்படின்னாலுமே அதுவும் வந்து தடைப்படும் போது இந்தியாவுக்கு வந்து பெரும் பாதிப்பு இருக்கும். குண்டு போடுற இடத்துல மட்டும் தான் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அங்கே தான் குண்டு போடப்பட்டது. ஆனால் அதிர்வுகள் வந்து பல இடங்களில் வந்து வெடிக்கும். முக்கியமாக இந்தியாவில் வந்து இதை ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த போர்களை யாருமே விரும்ப மாட்டாங்க, போரை நடத்துபவர்களும் விரும்ப மாட்டாங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா பாதிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறையும். ஆனால் நீண்டு கொண்டே போனால் 2 முக்கியமான நாடுகள் லைக் நம்ம வந்து ஈரான் சொல்லும்போது அது 3வது ஆயில் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து தான் உலகத்துக்கு 20% வந்து சப்ளை ஆகும்போது இது பெரிய அளவில் நமக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் இந்தியாவுக்கு. சார், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அதிகரிச்சிச்சு அப்படின்னா இன்வெஸ்டர் ஏன் சார் சேஃப் அசெட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க? உலகத்தில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் எல்லாமே சேஃப் அசெட்ஸுக்கு போவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் வந்து இங்கேருந்து ஒரு கப்பல் அனுப்புகிறேன், அந்த கப்பல் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, அந்த நாட்டில் போயிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அந்த கப்பலில் முதலீடு பண்ணுவேன். ஆனால் அந்த கப்பல் போகிற வழியிலேயே வந்து அது பாதிப்பாகும், அது மேலே குண்டு போடுவாங்க, என்னோட பொருள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னா நான் கப்பல் மேலே வந்து பந்தயம் கட்ட மாட்டேன். ஸோ அந்த நேரத்தில் என் பணத்தை நான் எங்கே வைக்கணும்னு பார்ப்பேன்னா சேஃப் ஹேவனில் தான் வைப்பேன். தங்கத்தில் வைப்பேன்,
பாண்டில் போட்டு வைப்பேன். என்னுடைய வருமானம் கம்மியாக வந்தாலும் அது வந்து உறுதியாக வருது அப்படிங்கிறத இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து நான் ஏற்பாடு செய்து வைத்துக்கொள்வேன். ஸோ இதுதான் வந்து பங்குச்சந்தையிலையும் நடக்கும். இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை வரும்போது பணத்தை வந்து பங்குச்சந்தை, ஏன்னா அது நேரடியாக நிறுவனங்களுடன் தொடர்புடையது, மார்க்கெட்டோட தொடர்புடையது, அங்கேருந்து எடுத்து எங்கே வந்து சேஃபாக இருக்குமோ அதுதான் அதை சேஃபாகன்னே நம்ம சொல்கிறோம். தங்கத்தில் வைப்பாங்க, பாண்டில் வைப்பாங்க, முக்கியமாக யூஎஸ் பாண்டில் வைப்பாங்க, இல்லை டாலராக கூட வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நகர்த்தி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃபா இல்லையா அப்படின்றது தான். கோல்டில் ஓரளவுக்கு தான் நம்ம எப்போதுமே அலோகேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நம்ம என்னதான் சேஃபாக மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த சண்டை வருவதை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கணித்து தான் தங்கத்தோட விலை வந்து உயர்ந்திருக்கு. பெரிய 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 இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நகர்த்தி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம போய் தங்கத்தில் வந்து அதிகமாக பொசிஷன் எடுக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் நமக்கு இந்த மாதிரி போர் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் அது மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஒரு 6 மாதத்துக்கு முன்போ 1 வருடத்துக்கு முன்போ நாம் அந்த நிலைப்பாடு எடுத்திருப்போம். ஆனால் அப்படியான செய்திகள் வந்து நமக்கு எப்போதுமே தெரியாது, நமக்கு கடைசியாக தான் தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபேக்டர் வந்து இன்கார்பரேட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு கோல்டில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணக்கூடாது. சரி, எப்போதுமே சிம்பிள், நம்மள மாதிரியான இண்டிவிஜுவல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கணிக்கவே முடியாது. இப்படி போர் வரும், அடுத்தது சமாதானம் பண்ணுவாங்க, இப்படிலாம் கணிக்கவே முடியாது. நாம எப்போதுமே அலோகேஷன்ஸ்ல தான் உறுதியாக இருக்கணும். நம்ம சொல்கிற அலோகேஷன்ஸ் அதிகபட்சம் 20% நீங்கள் கோல்டில் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சதவீதம் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணுங்க 20% வரைக்கும். ஆனால் இந்த வொலட்டாலிட்டியை பயன்படுத்தி, இந்த வொலட்டாலிட்டி எனக்கு பயமாக இருக்குது, அதனால நான் போய் தங்கத்தை எடுத்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து வந்து தங்கத்தில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், மற்ற இதெல்லாம் விட்டுடுங்க. அந்த போர் பதட்டம், அந்த லாபம் நஷ்டம், மனிதத்தன்மை, அதெல்லாம் கூட விட்டுடுங்க. பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தா கூட இந்த வொலட்டாலிட்டி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி கொரோனா டைமில் வந்து 40% கீழே போனது வந்து மேலே வந்ததோ அதே மாதிரி இப்போ இறங்குறது. ஏன்னா நமக்கு வேற எந்த ஒரு ஃபண்டமெண்டலும் மாறலை. ஏர்னிங்ஸில் மட்டும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் பாதிப்பு வரும். மற்றபடி அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது, ரெவன்யூ இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படிங்கும்போது இறங்கின வேகத்தில் அதே வேகத்தில் மேலே போயிடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே வந்து எல்லாத்தையுமே நான் சேஃப் ஹேவனுக்கு மாற்றுவேன்னு சொல்லாதீங்க. அலோகேஷன்ஸ் படி மட்டும் நீங்கள் செயல்படுங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? ஓகே, கோல்டுங்கும் போது அது நம்ம சேஃப் ஹேவன், பல 1000 ஆண்டுகளாக நம்ம அதை பயன்படுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். சில்வருக்கும் கோல்டுக்கும் வந்து ரேஷியோஸ் மாதிரி இருக்குது. ஒரு 46% வந்து சில்வரோட தங்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரேஷியோ கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் சில்வரை வந்து யாருமே சேஃப் ஹேவன்னு சொல்கிறது கிடையாது. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ப்ராடக்ட் தான். அஃப்கோர்ஸ் இந்த வொலட்டாலிட்டி இப்போ இருக்கிற அந்த பதட்டமான சூழ்நிலையில் இண்டஸ்ட்ரி எல்லாமே இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா சில்வரோட விலை குறைய கூட வாய்ப்பு இருக்குது. என்னதான் நம்ம வந்து கோல்டு சில்வர் ரேஷியோ வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பயன்பாடே இல்லாத போது சில்வரோட விலை குறையும். அந்த விலை குறைதலை வந்து பயன்படுத்தி நீங்கள் சில்வர்லேயும் ஒரு அலோகேஷன்ஸ் வைக்கணும்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் தங்கம் மாதிரி இது வந்து ஒரு சேஃப் ஹேவன் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த வொலட்டாலிட்டியான நேரத்தில் சில்வரும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஓகே சார், அதே மாதிரி பிசிக்கல் கோல்டை விட ETF, கோல்டு ETF வந்து நல்ல ஆப்ஷனா சார்? எப்போதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ETF வந்து நல்ல ஆப்ஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு வேற யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கோல்டு ஒரு 1000 ரூபா மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை போய் விற்கலாம் மனசு வராது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஃபிசிக்கலாக வாங்குறது நல்லது. இல்லை நான் பயன்படுத்துறதுக்காக வாங்குறேன், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக வாங்குறேன், எதிர்காலத்துக்காக ஒரு சேஃப்டிக்காக வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலை வந்து கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபிசிக்கல் கன்சிடர் பண்ணும்போதும் நம்ம செய்கூலி சேதாரம்லாம் பார்த்துட்டு வாங்கணும். ஏன்னா இது வந்து நம்ம பயன்பாட்டுக்காக வாங்கலை. நீங்கள் பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இதை பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து 20%, 30% கழிவுலலாம் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிசைனிங் போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ பயன்பாடுன்னு வரும்போது நம்ம செலவுகளை பற்றி பார்க்கக்கூடாது. ஆனால் இதை ஒரு முதலீடு, பிள்ளைகளுக்காக ஒரு சேஃப்டிக்காக வாங்கும்போது நீங்கள் செய்கூலி சேதாரம் எது கம்மியாக வருதோ பார்க்கணும். இதெல்லாம் தவிர்த்து விட்டு அப்படியும் கூட நீங்கள் ஃபிசிக்கலாக போகாமல் ஒரு டிஜிட்டலாக போனீங்க அப்படின்னா விற்கிறதுக்கும் உங்களுக்கு மனசு வரும், விற்கிறதும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு குறைபாடாக தெரியாது, நினைச்ச நேரத்தில் விற்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வார் சிச்சுவேஷன் இப்போ நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷன்ல கச்சா எண்ணெய் விலை வந்து ஏன் சார் உயருது? சப்ளை கட்டானாலே உங்களுக்கு வந்து எண்ணெய் உயரும். இப்போ இந்த சண்டையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்காக தான் சண்டை நடக்குது. நமக்கு வந்து வார் அப்படிங்கிறது புதுசுலாம் கிடையாது. உலகம் தோன்றியதுலேருந்து, மனித இனம் தோன்றியதுலேருந்து சண்டைகள் நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ சின்ன சின்ன கிராமங்களில் போய் ஒருத்தர் அடிப்பாங்க. அப்போ அடிச்சுக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இருந்தது பொருளாதாரம் தான். ஒரு கிராமம் வந்து ரொம்ப வளமாக இருக்கும், இன்னொரு கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு வளம் இல்லை அப்படின்னா உணவுக்கு என்ன பண்ணுவாங்க? பசி தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். அப்போ இவங்க போய் சண்டை போடுவாங்க. ஸோ அதே லாஜிக் தான் இப்போவும்.
எண்ணெய்க்காக தான் இந்த சண்டை நடக்குது. அப்போ அந்த எண்ணெய்க்காக சண்டை நடக்கும்போது முக்கியமான அந்த கேனால வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இமிடியேட்டாவே நமக்கு ஒரு ரியாக்ஷன் தெரியுது, சப்ளை கட் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுல ப்ரொடக்ஷன் வர கட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து குண்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனி வந்து அந்த ஆயில் நிறுவனம் வந்து நான் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி சப்ளை வந்து உங்களுக்கு கட் ஆகும் போதே இங்கே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த வார் சுச்சுவேஷன் நடக்கிறதே ஃபர்ஸ்ட் இந்த வார் நடக்கிறதே ஆயிலுக்காக தான். அப்போ டைரக்டாக ஆயில் பாதிக்கப்படும், ஆயிலோட விலை ஏறும். ஆயிலோட விலை ஏறுனா அது மட்டும் தான் எதுவும் நம்ம நினைக்க முடியாது. எல்லாத்தோட பொருளோட விலையும் ஏறப்போது. இந்த வார் விரைவாக முடிவுக்கு வருவது எல்லாருக்கும் நல்லது. சார் அதே மாதிரி இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால இந்திய எக்கனாமிக்கும் அதே மாதிரி இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டும் எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது சார்? ஸோ நம்ம இது ஃபுல்லா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய நிறுவனங்கள் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இது குறுகிய கால வாரா இருந்தா பாதிப்பு ரொம்ப கம்மி தான், மீண்டு எழுந்து வந்துடும். ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா ஈரான் திருப்பி அடிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லாது, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவங்க திருப்பி சண்டை போடுறாங்க. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் தான் இப்போ இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து மற்ற நாடுகள் அந்த 7 எமிரேட்ஸ்ல வந்து 7 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் வந்து சில இடங்கள்ல வந்து குண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு உறுதியான தகவல்கள் தெரியல. நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது பதட்டமா இருக்கு. செய்தித்தாள்கள் பார்க்கும்போது அங்க குண்டு போடுறாங்க, இங்க குண்டு போடுறாங்க அப்படின்னு மாத்தி போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. களத்துல இருப்பவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதுகாப்பாகவே நாங்கள் இருக்கிறோம். துபாயில் இருப்பவர் இப்போ வந்து எனக்கு ஒரு செய்தி அனுப்புனாரு, நாங்கள் பாதுகாப்பாகவே இருக்கிறோம், இங்க வந்து தினசரி வாழ்வு கூட பாதிக்கப்படலை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்த வார் வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்திய பொருளாதாரம் பாதிக்கும். இந்திய பொருளாதாரம் மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரமே வந்து பாதிக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து இப்படியான ஒரு எதிர்ப்பை வந்து ஈரானிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை அப்படின்னா அவங்க கணக்கு போட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் சண்டை மட்டும்தான் இருக்கும். அந்த உச்ச தலைவரை அவர்கள் வந்து கொன்ற பிறகு போர் நின்றுவிடும் அப்படின்னு இவர்களோட கணிப்பா இருக்கும்போது அதை மீறி ஈரான் சண்டை போடும்போது இது நீண்ட நாட்கள் நீளும். அப்படி நீண்ட நாட்கள் நீண்டது அப்படின்னா நம்ம பொருளாதாரம் பெரிய அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணும். அது பங்குச்சந்தையில கண்டிப்பாக எதிரொலிக்கும். அதே மாதிரி இந்த போர் பதற்றத்தினால ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா சார்? நம்ம இந்த நேரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது தான் ஒரு எல்லாரோட மனதிலையும் இருக்கும். ஏன்னா இது எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் தேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா பல நேரம் இந்த மாதிரி பங்குச்சந்தை வாய்ப்புகள் கொடுத்து மிஸ் பண்ணவங்க தான் அதிகம். இப்போ கூட கேட்டிங்க அப்படின்னா கொரோனா டைமில் 40% இறங்கிடுச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ நான் போட்டிருந்தா நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எளிமையாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் இந்த தருணத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக முதலீடு பண்ணலாம். ஆனால் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுங்க. கரெக்டான டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையில் பணமே இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் சொல்கிறோம், 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் தான் நீங்கள் பங்குச்சந்தைக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு 10% முதலீடு பண்ணலாம், இன்னும் ஒரு 90% கையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் சொல்லலாமே தவிர பங்குச்சந்தை விட்டு வெளியே வாங்க, நிலைமை சரியானதுக்கப்புறம் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வெளியே வந்த உடனே திருப்பி அது வந்து எப்படி கீழே போச்சு அதே மாதிரி மேலே வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதிக விலையில தான் வாங்குவீங்க. இப்படி இருப்பவர்கள் தான் வந்து எப்போதுமே ப்ராஃபிட் பார்ப்பது கிடையாது. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் நேரத்தில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா சார்? கண்டிப்பா மார்க்கெட் வந்து நமக்கு குறையுது அப்படின்னாலே நம்ம அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு நாள் வந்து ஒரு 3% 4% இறங்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதுமே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் போய் நம்ம வாங்கலாமா கூடாதாங்கிற நமக்குள்ளே இருக்கிற அந்த சிக்கல் இருக்குல்ல, எமோஷன் சிக்கல், அதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வாங்கிட்டேன்னா இதுலேருந்து 10% கீழே போகுது. சரி, மார்க்கெட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஷேர் ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உறுதியான ஷேர் ப்ரைஸ் கிடையாது. அதை யாருமே அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு கம்பெனி வந்து என்னோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறது இல்லை. எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த பங்குகளோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோன்னு சொல்கிறது இல்லை. வாங்குற மக்கள் தான் தங்களுடைய எமோஷனை பொறுத்து, மனநிலையை பொறுத்து, சைக்காலஜியை பொறுத்து அந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. சிலர் வந்து இப்போ என்ன வாங்குவாங்க, ஓகே போர் வந்து ரொம்ப சின்ன அளவில் தான் நடக்குது, இது எப்படி நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குவாங்க. இன்னும் சிலர் வந்து இல்லை போர் வந்து பெரிய அளவில் நடக்க போகுது, இன்னும் இந்த பங்குச்சந்தை ஒரு 10% குறையும், 20% குறையும் சொல்லிட்டு விற்க வருவாங்க. ஸோ இந்த 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த உரையாடல்கள் தான் ஷேர் ப்ரைஸாக நமக்கு வெளிப்படுது. அப்படி இருக்கிற நேரத்தில் பங்குச்சந்தை கீழே போகுது அப்படின்னா ஒரு தேர்ந்த இன்வெஸ்டர் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி வாங்கி வச்சுப்பாரு. ஆனா இப்படி கீழே போறதை பார்க்குற புது இன்வெஸ்டர்ஸ் இல்ல அனுபவம் குறைவாக இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, பயத்துல வித்துட்டு வெளியே வந்துருவாங்க.
ஸோ இந்த இந்த இது இருக்குல்ல, இது ஒரு அழகான விளையாட்டு. இதை விளையாட கத்துக்கிட்டாங்கன்னா பணம் பார்க்கலாம். இல்ல பயத்திலே இருந்தாங்கன்னா கண்டிப்பா பணத்தை விட்டுட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கிரைசஸ் டைம்ல வந்து எந்த செக்டார்ஸ் அது அதிகமா அஃபெக்ட் ஆகும்? நம்ம லாஜிஸ்டிக்ல இருக்கிற செக்டார்ஸ், ஏர்வேஸ், டூரிசம், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து பயணங்கள் தொடர்புல இருக்குதோ அந்த செக்டார்ஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும். யாரெல்லாம் வந்து அதிகமாக ஆயிலை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ இவங்கெல்லாம் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆவாங்க. யார் இம்பேக்ட் ஆக மாட்டாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். நம்ம எஃப்எம்சிஜி குறைவாக இம்பாக்ட் ஆவாங்க. ஏன்னா அது தொழில் நடந்து தான் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது யூட்டிலிட்டி சர்வீஸில் இருக்கிறவங்களாகட்டும், ஹெல்த் கேரில் இருக்கிறவங்களாகட்டும், இதெல்லாம் கம்மியாக தான் ஆகும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரோட ஷேர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசாங்கங்கள் வந்து அதில் அதிகம் செலவு செய்வாங்க. ஸோ அது ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியோட சைக்கிளை நம்ம புரிஞ்சுக்கணும். சார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த வாலிடிட்டியில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் சார்? லாங் டேர்ம் நான் சொன்ன மாதிரி அலோகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. இல்லை இப்போ வார் நடக்குது அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பொறுமையை கடைப்பிடிங்க, டிசிப்ளினை கடைப்பிடிங்க, பதட்டமாக இருக்காதீங்க. எப்போதுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து பணம் வந்து எப்போ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா நம்ம மனசுல நிம்மதி இருந்தால், அமைதி இருந்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும். நம்ம தங்கம் விலை உயர்வதாலேயோ ஷேர் பிரைஸ் உயர்வதாலேயோ ஒருத்தர் பணக்காரர் ஆக மாட்டாங்க. உள்ளுக்குள்ள நீங்க அமைதியாக சிந்தித்தால் மட்டும்தான் அதிக அளவில் பணத்தை வந்து பெற முடியும். ஸோ அந்த கோட்பாடின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு வொலட்டாலிட்டியான ஒரு சுச்சுவேஷன், போர் சூழலிலும் நீங்க பொறுமையாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன சொல்லுதோ அது அந்த ரூல்ஸ் என்ன போட்டு வச்சிருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுதான் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு உதவி புரியும். சார் அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியேறுவது மார்க்கெட் வேலிடிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனா சார்? கண்டிப்பா இந்த மாதிரி போர் சுற்றுலா நடக்கும்போது நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரே வந்து சேஃப் ஹேவனை பற்றி தான் அதிகமாக யோசிக்கும் போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து மார்க்கெட்டோட தொடர்புடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியில் ஏறுவாங்க, பாண்டை நோக்கி தான் போவாங்க. ஸோ பாண்டுங்கும் போது அவங்க இந்தியா அரசு வெளியிடுற பாண்டுலலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அமெரிக்கா அரசு வெளியிடுற பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வெளியேறும் போது அதோட தாக்கமும் நமக்கு வந்து இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கே சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா நாளைக்கே அவங்க உள்ளே வந்துருவாங்க. நாம போர்கள் நடந்தால் நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஃபண்டமெண்டல் தாக்கத்தில் தான் நம்ம அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்ம் பிளேயர் அப்படிங்கும் போது இவங்கெல்லாம் வெளியே போகும்போது நீங்களும் வெளியே போகலாம், இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது நீங்களும் உள்ளே வரலாம். இந்த மாதிரி நம்ம அமைத்துக்கலாம். பட் இவங்க வெளியே போகிறது வர்றதை வச்சு மட்டுமே நம்ம முதலீடை நம்ம தீர்மானிக்க கூடாது. நமக்குன்னு ஒரு முதலீடு திட்டம் இருக்கணும், அதை நம்ம உறுதியாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நமக்குன்னு உறுதியானா இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எது சார் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம்? மறுபடியும் நம்ம அலோகேஷன்ஸ் தான் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது, ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. அலோகேஷன்ஸ் படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு போர் சூழலில் தங்கம் தான் நம்ம வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பாண்டு தான் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ தான் கார்பஸே கிரியேட் பண்ணுறாங்க, இப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளேயே வராங்க. அந்த கொரோனா டைமில் இறங்குனதுக்கப்புறம் அதிகமாக வந்தது ஒரு புல் ரன் இருந்தது, ஒரு 2 வருஷம் புல் ரன் இருந்தது. அதை பார்த்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்க தான் அதிகமானவர்கள். ஸோ அப்படி வந்தவர்களுக்கு இந்த இறக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 நாளாக தான் இறங்கியிருக்கு. இது இன்னும் எவ்வளோ நாள் இறங்கும்னு தெரியாது. அதே மாதிரி கொரோனா பீரியட் மாதிரி 30-40% இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் பங்குச்சந்தையோட இயல்பு. ஸோ நீண்ட கால அடிப்படையில் போர்கள் இன்னும் ஒரு 6 வாரம் வரைக்கும் போகுங்கிறாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த தாக்கம் ஏற்படும். அப்போ புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை வந்து கட்டமைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில், கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் சேஃப் ஹேவன்னு சொல்லிட்டு இப்போ போய் தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான இறக்கத்தை கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்தவர்கள் பார்க்கல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டீப்பாக இறங்குறத பார்க்குறாங்க. இது வந்து அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அலோகேஷன்ஸ் டைவர்சிஃபிகேஷனை பயன்படுத்தி தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கோல்டை பற்றி, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க. அதுவும் இந்த சிச்சுவேஷனில் எப்படி வந்து நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி.